அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சான்றோர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற சீவக சிந்தாமணி, இந்த சீவக சிந்தாமணியினுடைய நேற்றைய வரை நமக்கு 62 நிகழ்வுகள் அற்புதமாக நிகழ்ந்தன. அந்த 62 அமர்வுகளும் மிக நேர்த்தியாக நமக்கு அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சீவக சிந்தாமணியினுடைய 63வது அமர்வையும் 64வது அமர்வையும் காண இருக்கிறோம். இந்த நிகழ்வுகளை தொடங்குவதற்கு முன்னால் கடவுள் வாழ்த்தோடு நாம் தொடங்குவோம். மிக்க நன்றி. அம்மா, கடவுள் வாழ்த்து பாடலாமா? அம்மையார் வரலையா? ஐயா, நீங்க பாடலாம் ஐயா. அவசியம் பாடலாங்க. என்ன அம்மையார் வந்துட்டாங்கன்னு பார்த்தேன், ஆளை காணோம். அதுக்குள்ள பேர் பார்த்த மாதிரி இருந்தது. முதல் மாட்டு பாத்துக்கலாங்க. சரிங்க ஐயா. முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையாயது தண்ணி நெய்தி ஓவாது நின்ற குணத்து ஒன்னிடை செல்வன் என்ப தேவாதி தேவனவன் செவரி சேதுமன்றே தேவ அதிதேவன் அவன் சேவரி சேதுமன்றே. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமாக நமக்கு சீவக சிந்தாமணியினுடைய கடவுள் வாழ்த்தோடு இந்த 63வது அமர்வு தொடர்கிறது. இந்த நிகழ்வை நமக்கு வழங்க காத்து கொண்டிருக்கும் அம்மையார் ஜெயவாணி ஸ்ரீ, உதவி பேராசிரியராக தமிழ்துறையில், அதுவும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இது தாளவாடியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த தாளவாடி ஈரோட்டில் அமைந்திருக்கிறது. இப்படி ஈரோடு தாளவாடியில் அமைந்திருக்கின்ற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அம்மையார் பணியாற்றி வருகிறார். அவர் நமக்கு இன்றைக்கு இந்த சீவக சிந்தாமணியிலேயே 2வது அமர்வை தொடர்கிறார். 2வது நிகழ்வாக நமக்கு உரையாற்ற காத்து கொண்டிருக்கிறார். அம்மையார் அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து வருக வருக என வரவேற்கிறோம். அம்மா, மிக்க நன்றி. வாருங்கள். சான்றோர் பெருமக்களே, இந்த 63வது அமர்வானது சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 294வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 294வது திருக்குறளை கொண்டு நாம் தொடங்க போகிறோம். ரொம்ப அற்புதமான செய்திகளை திருவள்ளுவர் சொல்லி இருப்பது யாவரும் அறிந்ததே. அதில் 30வது அதிகாரமாக விளங்கக்கூடிய வாய்மை என்னும் அதிகாரத்தின் 4வது திருக்குறள் ரொம்ப அழகான செய்தியை சொல்லுகிறது. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அதுவும் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். உள்ளத்தாலேயே பொய்யாது வாழ வேண்டும். நாம் வெளிப்படையாக வாழ்வதில் பொய் இருக்கிறது, அதெல்லாம் நாம பார்க்கிறோம். நாமளே பல இடத்துல பொய்யாக நடிக்கின்றோம்.
அப்படி இல்லாம உள்ளத்தால் பொய்யாது ஒழுக வேண்டும். இந்த மனசாட்சிக்கு கட்பட்டு இருக்க வேண்டும். அப்படி ஒருவர் நடப்பாராயின் அவர் பெரும் வெகுமதி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களினுடைய எல்லா உள்ளங்களிலும் அவர் நன்மதிப்பையே பெற்றிருப்பார். இப்படி அற்புதமான செய்தி 294வது செய்தி திருக்குறள். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான செய்தியை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு, சான்றோர் பெருமக்களே, மீண்டும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இடம் சாருகிறேன். அம்மையாரிடம் இந்த அவையை ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா, நீங்க தொடரலாம். அவையோருக்கு வணக்கம். இந்த நிகழ்வானது சென்னை செந்தமிழ் மன்றம் அனைத்திந்திய உலக சாதனை புத்தக நிறுவனத்துடன் இணைந்து நடத்துகின்ற இந்த சீவக சிந்தாமணியில் உலக சாதனை முயற்சியாக ஐயா அவர்கள் பன்னாட்டு கருத்தரங்காக இந்த நிகழ்வை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். இந்த அமர்வு 63வது அமர்வாக 1501 1525 வரை என்னுடைய ஒதுக்கப்பட்டுள்ளது. உங்க வீடியோ வரலாமா? சரிங்க, வரேங்க. இப்ப வருதுங்களா? இல்லம்மா, வருதுங்கம்மா. கேமஸ் இளம்பகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கதை தெரியும். அவள் நாணுகின்ற போது அவள் பிறந்த போது அவளுடைய ஜாதகத்தை கேட்கிறாங்க. அவள் எப்ப எந்த ஆணை பார்க்கின்றாளோ அப்போ அவளுக்கு நாணம் என்பது பிறக்கும். அவளே அவளுடைய மணாளனாக வருவாள் என்ற அந்த கதையினுடைய தாக்கமாக இது முன்னும் இல்லாமல் பின்னும் இல்லாமல் நடுநிலையில் எனக்கு உரையாற்ற இந்த வாய்ப்பு நல்கியிருக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அழகாக இந்த இது சொல்லியிருக்காங்க பாருங்க. திங்கள் குழவி செவ்வானிடை கிடந்து இமைப்பதே போல அப்படின்னா, பிறை திங்கள், பிறை இருக்கு இல்லையா, 3ஆம் பிறைன்னு சொல்லக்கூடிய அந்த திங்கள், அந்த நிலவானது செவ்வானிலே கிடந்து பூண்ட குளிர் கதிர் ஆமினன், அது எப்படி குளிர்ச்சியாய் உடையதாக இருக்கிறதோ அப்படி இருக்கிறதாமாம் அவளுடைய அழகு. குங்குமம் மார்பில் பூண்ட குளிர்கதிர் அரமின்னே அப்படிங்கிறாரு. தனது குங்குமம் அணிந்த அந்த மார்பில பூண்ட அந்த தண்ணிய கதிர் வீசுகின்ற அந்த முத்து மாலையானது மின்னி கொண்டிருக்கிறது. மங்கையோடு இருந்த பொழுது அவளோட அவளுடைய அந்த மேனியில அந்த முத்து மாலை கிடைக்கிறது. அதை பார்த்த போது அது அப்படி மின்னுகின்றனாமா. தனிது கேமசரியுடன் இருந்த பொழுதில் அப்படிங்கிறாங்க. இங்க தனிச்சு இருந்த போது, நான் அவளோட இருக்கும்போது நான் அப்படியே என்னையவே மறந்து நான் உலகத்தையே ஆண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க இருந்துதான். கமல் மலர், அதாவது அணிந்த தாரகன் மணமலர் புனைந்த தொடையினான். ஒரு மணி வண்டு கண்டு ஒரு கரிய வண்டை பார்த்து கங்குல்கான் தான் நீங்கள் உற்று அப்படிங்கிறாரு. இரவு பெரிய கருதி சொன்னானா, என்ன மொழி சொன்னா, நான் உன்னைய பிரிஞ்சு போறேன் அப்படின்னு. அதாவது சீவகன் கேமஸை விட்டு பிரியறத குறிப்பா சொல்றான். எப்படி சொல்றான் அப்படின்னாக்கா, பிறை திங்கள் செவ்வானில் கிடந்து, அதாவது இப்ப வரக்கூடிய 3ஆம் பிறை அப்ப அது ஒரு பிறை, ஒரு குங்குமம் இது மாதிரி கிடக்கும். குங்குமம் அணிந்து உன்னுடைய மார்பிள பூண்ட இந்த கதிர் முத்து மாலை எப்படி மின்னுகின்றதோ அது தனித்து கேமசரிடம் இருந்த போது அந்த மணமகள் புடைந்த
தடையினால் அவளோட்டைய அவன் அணைச்சி கிடந்தான். எப்படி கிடந்தான்னா ஒரு கரிய வண்டை பார்த்து இரவு பெரிய கருதி ஒரு மொழி கூறினான். இருட்டுல கருமையான வண்டு தெரியாது. அது மாதிரி நான் உன்னை பிரியறேன் அப்படின்னு நேரடியாக சொல்லாம மறைமுகமாக அவன் அந்த கூற்றை அவளுக்கு சொல்வதாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக அடுத்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, மணிவண்டு அதாவது கரிவண்டே, இம்மாதர் கோதை மது வந்த பொழுது, அதாவது நீ இந்த மாதிரி மலர் மாலையில தேனை பருகிட்டு நீ வந்தியே அப்படிங்கிறார். அங்கு இணைவண்டு அங்கு இறந்த பாடு இன்று இரங்கல் நின்றாய். அதாவது நீ முன்ன தேன் குடிச்சிட்டு போன இல்ல, அப்போ உனக்கு இணையாக ஒரு வண்டு இருந்திருக்கும் இல்ல, அங்கு அது இறந்ததை பார்த்து இன்று இரங்கல் இன்றாய் இருக்குமோ, அது இன்னைக்குதான் அது செத்துருக்குமோ அப்படின்னு அது நினைக்குதான். அங்குள்ள நின் பெடை வண்டு அங்கேயே இரவாமலும் வருத்தமின்றியும் இருக்குமோ. அது அந்த வண்டு பிரிஞ்சு போனது அது வருந்திட்டு இருக்குமா இல்ல எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த துணை வண்டானது துஞ்சின் நீயும் துஞ்சுவை என்று நின் பெடை இறப்பின் நீயும் இறந்து படுவாயென்று உட்கொண்டு நின் கண் பணி கொண்டது இன்மையால் நான் உன்னிடத்தில் உரியதொரு ஒரு தொழிலை முதலிலேயே உன்னிடத்தில் கொள்ளுமையால் பரிவோடு தன்னிருக்கும் அன்றே இறந்துபடாமல் அன்புடனே தான் ஆற்றிருக்கும் அல்லவோ என்றான். அதாவது இந்த துணை வண்டு இருக்கு பாத்தீங்களா, அது துஞ்சின் நீயும் துஞ்சலோ என்றது இங்க என்ன சொல்றாரு, நீ நான் பிரிவை பார்த்து ஏதோ நான் வந்துருவேன்னு நீ எனக்காக காத்திருப்பியா, ஆற்றிருப்பாயா என்று அங்கு ஒரு குறிப்புரையை வைக்கின்றார். அந்த மணிவண்டு என்பது இங்க அண்மை வெளி அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுத்திருக்கிறாரு. இருக்குமே அப்படின்னா வினா, அவ இருந்துருவாளா என்னை விட்டு பிரிஞ்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புவதாக இங்கு சுட்டி காட்டுகின்றார். இங்கு பணி என்று சொன்னது மகளிர் இருந்து இல்லறத்தை நிகழ்த்துவதற்கு வேண்டிய அனைத்தும் தேடி வருவதற்காக, ஆடவர் அந்த பணியை செய்வதற்காக வெளியே அவளை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலையை இங்கு நமக்கு சுட்டி காட்டுகின்றார். குளவியாய் பிறந்து வேயோன் குமரனாய் குறுகி இப்பால் விளைவு நீர் கிழவனாகி விழுங்க திருவந்து வீல மழலை வண்டு அழல மல்லிகை அலங்கல் சூட்டி சூழ்புரை கிளவியோடும் கொழும்புகை அமளி சேர்ந்தான். அதாவது வெய்யோன் குளவியாய் பிறந்து அப்படின்னா என்னன்னா, கதிரவன் காலையில ஒரு குளவியை போன்று தோன்றுகிறது. அப்புறம் அது கொஞ்சமாக வளர்ந்து குமரனாக முழுகிடுதான். அதாவது நண்பகல்ல அது குமரனாக இருக்கிறது. அதாவது வெண்மை மிகுந்திருக்கிறது. காலையில செவ்வானமா இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது வெண்மையாக இருக்கிறது. இந்த பால் விளைவு தீர கிழவனாகி அதுக்கப்புறம் அது நல்ல ஆண் குமரனாகி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி அது கிழவனா மாறிடுச்சான். மாலையில் ஆசை நீங்கி முதியவனாகி விழுக்கதிர் உழந்து வீழ, எப்படி அந்த கதிர்கள் எல்லாம் தலை சாய்ந்து கீழே மாலை நேரத்தில் விழுந்து கிடைக்கிறதோ அதுபோல சிறந்த கதிர்கள் கெட்டு மேற்திசையில் வீழ்தலினால், அதாவது மழலை வண்டு உழல மல்லிகை அலங்கல் சூட்டி சீவகன் முரளும் வண்டு உழலும்படி அலர்ந்த மல்லிகை மாலையை சூட்டினானாம். சுழல்புரை கிளவியோடு கொழும்பகை அலம்பி சேர்ந்தான். அதாவது குழலிசை போன்ற மொழியை உடைய அவளை அகிழ்புகை அதை யூட்டி அமளியை அடைந்தான் அப்படிங்கிற பொருள்ல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கதிரவன் காலையில குளவியாக தோன்றுகிறது, நண்பகல்ல குமரனாக வெண்மையாகிறது,
மாலையில ஆசையை நீக்கக்கூடிய முதியவனாக மாறுகின்றது. அப்பொழுது கதிர்கள் கெட்டு மேற்திசையிலே வீழ்கின்றன என்று சீவகன் முரளும் வண்டு சுழலும்படி அடர்ந்த மல்லிகை மாலையை சூட்டி குழலிசை போன்ற மெல்லிசையோடு அந்த அகிர்புகையை அவளுக்கு சூட்டி அமளியை அடைந்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல நம்மளுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. மேல நம்ம முன்ன பார்த்த ஒரு செயல்ல இருந்து அவ பிரிவு பத்தி சொல்லும்போது, இன்ப நிலையாயை கண்ட திருத்தக்க அந்த முனிவர் இனம் பற்றி தன்னுடைய மனத்துல முகிழ்ந்த யாக்கை நிலையாமையினை இங்க சூரியனுடைய முறையில நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. காலையில குளவியாக தோன்றுது, மதியம் குமரன் ஆகுது, மாலையில முதியவனாகிறது, அப்புறம் மறைஞ்சு போயிடுது. இந்த நிகழ்வை அழகாக இந்த பாட்டுல நம்மளுக்கு எடுத்து கூறியிருக்காங்க. அது எப்படி சொல்லியிருக்கா பாருங்க. ஞாயிறின்பால் வைத்து உலகக்கோர் நுண்ணிதின் உணர்த்துதல் உணர்க கிளவியோடு இசை நின்ற அப்படின்னு சொல்றாரு. திருந்துயில் பெற்ற மார்பன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? திருமகள் துயில்கின்ற படுத்து உறங்குகின்ற மார்பன் திருமகள் அப்படிங்கிறார். அதாவது சேவகனுடைய திருந்து தார் உலர்க அழகிய தார் கலங்குகின்ற இன்பம் வருத்தம் உற்று அசைந்த கோதை அப்படிங்கிறது என்னன்னா, இன்பத்தால் பிரிந்த வருத்தத்தை உற்று இழந்த கோதையாக, ஐயோ இது வரைக்கும் நம்ம இன்பத்தை அனுபவிச்சோமே, இனிமே முடியாதோ அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த பெண் ஆனவள் வாழ்வொளி தடக்கன் நீளம் பொருந்தலும், அதாவது சிறந்த ஒளியை உடைய பெருங்கண்களாகிய நீளத்தை குவித்த அளவிலேயே பொன்னாளை புறக்கணித்து எழுந்து போகி அப்படிங்கிறாரு. அவன் திருவனையானை நீக்கி அவளை விட்டு பிரிஞ்சு பிரிய கருதி எழுந்து அங்க பருஞ்சுடர் பவளம் நோண்டாள், அதாவது பேரொளியுடைய அந்த பவளத்தால் ஆன வலிய தாளையை உடைய பல்மணி கதவு, அந்த கதவு கிட்ட போய் சேர்றான். பல வகை மணிகள் அழைத்த கதவை அடைந்தான். பல விதமான மணிகளை அந்த கதவுல பொறிச்சிருக்காங்க. அந்த கதவை அவன் அடைகின்றான். திருமகள் எப்பொழுதும் தங்கும் மார்பவன் என்பவர் இங்க துயில் மார்பன் என்று கூறுகின்றார். அதாவது ஸ்ரீரங்கநாதர் படுத்திருப்பார், பக்கத்துல அவரு பார்த்தா தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மார்புல திருமகளானவள் தன்னுடைய நெஞ்சிலேயே வச்சு அவர் படுத்திருப்பார். அந்த மாதிரி இங்க அவன் விட்டு பிரியாம எப்பயுமே ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையை இங்கு திருமகளை எப்பொழுதும் தங்கும் மார்பனாக இருக்கின்றார் என்று இங்க பெருமாளை ஸ்ரீரங்கநாதரை இங்க நம்மளுக்கு நிறைவு கூறுகின்றார். நிலம் பொருந்தல் அப்படிங்கிறது இங்க இமை கூடுதலை அப்படிங்கிற பொருள்ல சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் தூங்கிட்டாரா இல்ல தூங்கலையா, கண்ணு மூடி இருக்கா இல்ல மூடாம இருக்கா அப்படின்னு அவர் தூங்குவது போல விழித்திருக்கிற நிலைகளை இங்க நம்மளுக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார். அதாவது திருமகள் துஞ்சும் மார்பனாக சேவகனது அழகிய தார் கலகுதன இன்பத்தால் பிரிந்த வருத்தத்தை உற்று இணைந்த கோதையால் சிறந்த ஒளியுறும் பெருங்கண்களாகி நிலத்தை குவிந்த அளவிலே அவன் திருவளைவாளை நீக்க கருதி எழுந்து சென்று பேரொளியுறும் பவளத்தாகிய வலிய தாளையுடைய பல வகை மனைகளை கதவை அடைந்த பின் என்ன பண்ணா, தாமரை மலர்ல எப்படி அந்த திருமால் உறங்குகின்றாரோ அப்படி கதவை திறப்பதை அறியாமல் கதவை தள்ளி மெல்ல தாளை திறந்து பின்னர் திறந்து எழுந்திருக்கிறான். அப்புறம் மெதுவா கதவை அந்த தாழ்பால மெதுவா நகர்த்துறான். அதுக்கப்புறம் முழுசா அந்த கதவை திறந்துட்டான். வளமிகு செல்வமுடைய மாடத்தை கடந்து அந்த கதவை திறந்தா ஒரு மாடம் இருக்கு, அதையும் கடந்து போறான். பல கதிர்களை உடைய ஞாயிறு போல அங்க சூரியனுடைய கதிர்கள் எப்படி இந்த பூமிக்கு வெளிச்சத்தை தருகிறது
பாவை அண்ணா அலறியுறா வகையில். அதாவது அந்த பாவைன்னா இந்த பெண், அந்த அல்லினா அவ, அந்த பெண், அந்த கேமசாரி, அவள் அண்ணால் அறிவுறா வகையில், அவளுக்கு தெரியக்கூடாது நம்ம எழுந்து போறது அப்படின்னு ஒற்றி தாமரை மலர்ல திருவை போன்றவளாக திருமகள் படுத்திருக்கிற மாதிரி எப்படியே இவ தான் அந்த கதவை மெதுவாக அடைந்து அவ அறியாத வகையில கதவை மெதுவா தள்ளி மெல்லவே திறவுனாக்கா அந்த தாழ்பாலை நீக்கி மெல்ல தாழ் திறந்து பின்னர் முற்றும் திறந்து தாளை கழட்டிட்டா திருப்ப கதவை மெதுவா திறந்து கொழு நிதி மாடம் நீந்தி, அதாவது பெரிய செல்வங்களை உடைய மாடத்தை கடந்து அவன் பல் கதிர்கள் பருதி போல ஒரு சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அவனுக்கு அந்த அவளை விட்டு பிரியிறோங்கிற ஏக்கம் அந்த கவலை எதுவுமே இல்லை, அவனுடைய முகம் பிரகாசமாக இருக்கின்றது போல ஞாயிறு போல மின்னு விட்டு இழங்கு பைம்பூன் சினமடங்கள் அண்ணான், அதாவது ஒளி வீசுகின்ற புத்தணைகளையுடைய கொள்ளும் சிங்கம் போன்று அவன் சேவகன் அந்த இருளுல அவன் அங்கிருந்து இருளோடு இருளாக மறைந்து சென்றான் அப்படிங்கிறத இங்க சொல்ல. அள்ளியுட்பார்வை அப்படிங்கன்னா இங்க திருமகளை குறிக்கின்றது, அள்ளியில உட்கார்ந்திருக்கக்கூடிய திருமகளை குறிக்கின்றது. அள்ளி தாமரை மலருக்கு இங்கு ஆகுபெயராக நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பாட்டு தாளுடை தடங்கோல் செவ்வி தாமரை போது, அதாவது கிளர் மணி புனினான் அப்படின்னா விளங்கும் மணிகள் இழைத்த கலன் அணிந்தவளாகிய தடம் கொள் செவி தாளுடைய தாமரை போலும், அது வாளுடைய முகத்தினால் குளத்தில தங்கிய செவ்விய தண்டையுடைய தாமரை மலர் போல விளங்குகின்ற முகத்தை அவள் முகம் எப்படி இருக்குதா, குளத்துல தாமரைப்பூ எப்படி அழகாக மறந்து இருக்கிறதோ அதுக்கு கீழே தண்டு எப்படி கீழே போகுதோ அது போல அவளுடைய முகம் வாழ்முகமாக இருந்தது அப்படிங்கிறாரு. அடுத்தது தன் வருமுளை தடத்தில் வைகி தன் வளரும் முளைகளின் மேல் தங்கி நாளினும் பெறுகின்ற நகைமதி அணைய காதல், அவளுடைய காதல் கேள்வினை, அதாவது நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்கின்ற அந்த பிறைமதி போல காதலை உடைய கணவனை, அதாவது கனவில் காணாள், கனவிலையும் அவ காணாதவள் ஆனாள். ஐயோ நம்ம கனவுல கூட நம்ம இவன் நம்மளை பிரிஞ்சு போயிடுவான்னு அவன் நினைச்சு பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு நிலையில இவர் இங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார், நச்சினார்க்கினியர் சொல்றதை இங்க பார்ப்போம் பாருங்க. காண்கின்றவள் அவன் போக கண்டாள் என்று இங்கு குறிப்புரை ஒண்ணு சொல்லலைனாலும் அவ தூங்கிட்டு இருக்கிறா. துகில்கின்ற பொழுது நாள்தோறும் கனவிலே தான் தோன்றாள் மேல் கேள்வலை காண்மியல்முடைய கேமசரி அன்று கனவின் கண் அவ்வாறு காணவளானாள். அதாவது உண்மையாலுமே பிரிஞ்சு போனானான்னு தெரியாது, இது கனவா இருக்கணும் அப்படின்னு கேமசாமி அன்று அத நினைக்கிறான் அப்படின்னு இங்க அந்த கருத்தால நினைச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு நச்சினார்க்கினியர் இங்க ஒரு கூற்றை முன்வைக்கின்றார். அதாவது விளங்கும் மணிகள் இழைத்த கலனி அணிந்தவளாகிய குளத்தில் தங்கிய செவ்வடையுடைய தண்டையுடைய தாமரை மலர் போல விளங்குகின்ற முகத்தினல் தன் வளரும் முளையிலே மேல் தங்கி நாடோடு மலர்கின்ற அந்த பிறை நிலவு போல காதலை உடைய கணவனை கனவிலும் காணாதவளானால், இனிமே அவனை கனவுல கூட அவனை பார்க்க முடியாத அளவுக்கு அவன் தூரமாக பிரிந்து சென்று விட்டான் அப்படிங்கிற ஒரு பொருளை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பாட்டு
இங்க எனவே கனவில் அவன் போக கண்டான் என்பது இங்க வந்து குறிப்பு. உண்மையாலும் போயிருக்கான். ஆனா அவளுக்கு எப்படி தோணி இருக்குது அப்படின்னா கனவுல போயிருப்பானோ அப்படிங்கிறது தான் இங்க. ஒளிமதி சந்திரன், மதி என்பது இங்க ஈண்டு பிறைமதியை இங்கு குறிக்கிறது. நாளுக்கு நாள் வந்து பிறை எப்படி வளர்கிறதோ அது போல இங்கு ஒரு உவமையை எடுத்து காட்டியிருக்கின்றார் அந்த நூலாசிரியர். அடுத்தது, அறம் தின பிறந்த பைம்பொன் அரும்பிய முளையினாலே, அதாவது அறத்தால் ஆறாவுதனால் உண்டான புதிய ஒரு பொன்னல கணங்கு பொருந்திய முளையாளை காந்தவன் கங்குல் நீங்கிய சேவகன். அவன் எப்படி பிரிஞ்சு போனான் தெரியுமா? அந்த இருள்ல போகா நிற்க கதிர்வலை அணங்கும் மென்தோள் வரம் தரும் தெய்வம் அந்நாள் ஒளிரும் வளையணிந்த நாள் மெலியும் மென்மையான தோளையுடைய வரமளிக்கும் தெய்வத்தை போன்றவள் யாரு? அந்த கேமசர். ஆனா இந்த இருள்ல அனந்தல் தேறி தங்கிய அந்த இருள்ல தான் கண்ட கனவுல துயில் மயக்கம் நீங்கி விழித்து, அவள் தூக்கத்துல இருந்து அப்படியே மெதுவா கண் விழிச்சு பாக்குறா. பறந்து ஏனா திசையும் நோக்கி, எல்லா திசையும் அவ திரும்பி பாக்குறா. பரவி பார்த்து பையவே பறிவு கொண்டாள். மனசுல கொஞ்சம் சின்ன எங்கடா காணோம் அப்படின்னு அவ மனசுல ஒரு வருத்தம் வந்துச்சு. ஈண்டும் தன் கேள்வனை கனவிலும் காண பெறாமையால் விழித்து என்னுள்ளும் பொருந்தும் பொன்னற்றது அறவா அற்ற பொற்சுண்ணத்தை இது தேமலுக்கு ஓமையாக கூறுகின்றார். தேமல் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கருப்பு உடம்புல வெள்ளையா கொஞ்சம் தெரியும், அப்புறம் கொஞ்சம் மங்குற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பியும் தெரியும். அந்த மாதிரி இவ முழிச்சு பார்த்தா இருப்பான் அப்படின்னு நினைச்சா கனவுல கூட இனிமே பார்க்க முடியாத அளவுக்கு அவன் போயிட்டானோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை அவளிடம் காண முடிகிறது. அந்த கணவருக்கு நினைத்தன கொடுத்தலின் வரந்தரும் தெய்வம், இந்த தெய்வம்லாம் எங்க போனதோ தெரியலையே அப்படிங்கிற முகத்துல அறத்தால் அறவுதனால் உண்டான புதிய பொன்னான கணங்கு பொருந்திய முளையால். இவளை அப்படி பார்த்தா அப்பதான் ஒரு புத்துயிர் பெற்றிருக்கா. நீ அவளையும் விட்டு பிரிஞ்சு போன அந்த சீவகன் இருளிலே போகா நிற்க. இருள்ல ஏன் போகணும்? முள்ளும் வளைந்தனையால் மெல்லியும் மென்மையான தோலை உடைய, அவளுடைய உடம்பு எப்படி இருக்கா? மென்மையான தோலை உடையவளாக, வளை அணிந்தவளா மெலியும் மென்மையான தோலை. அவள் கையில வளையல் அணிந்திருக்கின்றாள், மென்மையான தோலை உடையின்றாள். அவள் வரமளித்து தெய்வத்தை போன்றவளாக தோன்றுகின்றாள். அவளை பார்க்க எப்படி இருக்குதான்? எல்லாருக்கும் அவள் வரத்தை கொடுக்கிற மாதிரி இருந்துச்சான். தங்கிய இருளிலே தான் கண்ட கனவாலே துயில் மயக்கம் நீங்கி விழித்து எல்லா திசைகளிலும் பரவி பார்த்து முறைப்பட வருத்தம் கண்டாள். அங்க அவன் இல்லாததை பார்த்துட்டு அவன் வருத்தம் அடைகின்றாள். திருமணி குயின்ற செம்போன் திருந்து பூங்கொம்பினால், அதாவது அழகிய மணிகள் பதித்த திருந்திய பொற்பூங்கொம்புகளை போன்றவள். தன்னுடைய கருமணிப்பாவை அண்ணான், அவளுடைய கண்ணுல கருமணி எப்படி வந்து அது மூடி பாதுகாக்கிறதோ அது போல அந்த கணவனானவன் கரந்துளி காண்டால் செல்லால், மறைந்த இடத்தை காணாதலாய். அவன் வந்து எந்த பக்கம் போனா எப்ப போனா எதுவுமே அவளுக்கு தெரியல. மணிவிளக்கம் மாடத்து இருள் அருகாரும் ஓடி, அதாவது எரிகின்ற மணி விளக்குல ஒளி மாடத்துல உள்ள அங்க போய் ஓடி பாக்குறா. என்ன பாக்குறா? அருமணியிலிருந்து ஓர் நாகம் அலர்மருகின்றது ஒத்தாள். அவ பாக்குறதுக்கு எப்படி இருந்தா தெரியுமா? ஒரு நாகப்பாம்பு தன்னுடைய படத்தில் உள்ள கண்ணாகிய அரிய மணியை இழந்து வருந்துவதை போல இவள் வருத்தம் உற்றாள். எப்படி? அந்த நாகமணிய இது கக்கி ஆடும். அந்த மயக்கத்துல அது வந்து ஆடுன மயக்கத்துல விழுந்துடும்.
அப்ப எழுந்து பார்த்தா அந்த அந்த மாணிக்கத்தை யாரோ தூக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த பாம்பு எப்படி நம்ம கிட்ட இருந்து நம்மளே வச்சிருந்தோம், நமக்குள்ளேயே இருந்தது. இப்ப அதை காணோம் அப்படின்னு அந்த பாம்பு எப்படி தவிச்சதோ அது போல அந்த பெண்ணானவள் அவள் மனதில் அவ்வளவு தயக்கமானது இருந்தது அப்படிங்கிறார். அதாவது மாடத்துல இருளற்ற இடமளவும் என்க. அந்த விளக்கு அந்த மாடத்துல வைக்கும்போது அங்க இருள் இருக்காது, எல்லா இடத்துக்கும் வெளிச்சமானது பரவி இருக்கும். அந்த ஒளி பரவிய அளவில் என்பதாயிற்று அப்படின்னு இங்க விளக்கத்தை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு. இங்க சொல்றது எதுக்கு தெரியுமா? அவளுடைய மனநிலை இங்கேயும் அங்கேயும் அப்படியே தேடுது. அவளுடைய கண் எங்க போயிருப்பாரோ, அங்க போயிருப்பாரோ, எங்க இருப்பாரோ அப்படின்னு அவளுடைய கண்கள் தேடுகின்றனதாம். இது ஊமையாக அந்த கருவிழியை இங்க ஊமைப்படுத்தி இருக்கின்றார். அலமறுதல் அப்படிங்கிறது மன சுழற்சி எய்துதல். எங்க போயிட்டாரோ தெரியலையே அப்படின்னு அந்த மனமானது ஏற்க மறுத்து அவ பயந்துக்கிறாள். இது என்ன சொல்றாரு பாருங்க. ஐயனே, அழகிய மணிகளை பதித்த திருந்திய பூங்கொம்பு போன்றவள் அவள். தன்னுடைய விழியில் உள்ள கருமணியில் பார்வையை போன்ற கணவன் மறைந்த இடத்தை காணாதவளாக எரியும் மணிவிளக்கின் ஒளிமாடத்தின் உள்ளவரை ஓடி ஒரு நாகப்பாம்பு தன் படத்தில் உள்ள கண்ணாகிய அரிய மணியை இழந்து வருந்துவதைப் போல அவள் வருந்தி கொண்டிருந்தாள் என்று இந்த பாடலை முடிக்கின்றார். இதை வேறு விதமா சொல்லுகின்ற போது அவர் சொல்றார். ஐயனே, யாண்டையாய் நீ எங்கு இருக்கின்றாய்? அஞ்சேன் என்று யான் தனித்திருக்க அஞ்சுகின்றேன். நான் உன்னை விட்டுட்டு தனியா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பயப்படுறேன். நீ எங்க இருக்கிற? முன்னையெல்லாம் நம்ம ஒளிஞ்சு விளையாடுவோமே, அந்த வழக்கம் இருக்குதா உன்கிட்ட? அப்போது அதுக்காக எண்ணி யாண்டையாய் என்றும் அஞ்சினேன் என்றும் கூறினாள். நீ என்ன ஒளிஞ்சு விளையாடுறியா? நம்ம சின்ன பிள்ளைல எல்லாம் அப்பெல்லாம் விளையாடுவோமே, ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு, அதுபோல நீயும் ஒளிஞ்சு விளையாடுறியா அப்படின்னு நீண்ட தோல் உத்தம இலக்கணம் நீண்டு வந்து இங்கு கண்டேன் சீதையை என்பது போல நான் ஓடி வந்து எங்கேயாவது என்னை பார்த்தாயோ அப்படின்னு இவன் ஏக்கத்தை இங்கு சுட்டி காட்டுகின்றார். ஐயனே, நீ எங்க இருக்கிற? யான் தனித்திருக்க அஞ்சுகின்றேன், தனியா இருக்க ரொம்ப பயப்படுறேன். நீண்ட தோள்களை உடையவனே, இப்போதே உன் உடம்பை விட்டு இந்த உயிர் நீங்க துணிகின்றது. உன்னை காணாம நான் செத்து போயிடலாம் போல இருக்குது அப்படிங்கிற ஆதலின் நிறை அழிந்தேன். இனி நீண்டுக வந்து என்று தேனை போல அவள் வீற்றிருக்கிறாள் அப்படிங்கிறாருங்க. அடுத்தது, கனிக்குள் காமம் கலந்து உயிர் ஒற்றலின் அப்படின்னா, கனிவுடைய காமம் தம்மில் பொருந்திய உயிர் ஒன்றுபடுகின்ற போது, அதாவது ஒரு நல்ல கனிஞ்சு போன ஒரு மாம்பழத்தை அப்படியே கடிக்கின்ற போது அதனுடைய சுவையில நம்ம அப்படியே மூழ்கி போகுவது போல அந்த உடலும் உயிரும் காமமாக இருவரும் ஒன்றிருந்தார்களாம். அப்படி ஒன்றுபடுகின்ற போது மங்கையர் இனியர் என்று கூறுவாய். மங்கையர் என்னன்னு சொல்லுவாங்களாம்? இனியர் என்று கூறுவாய். மங்கையர் இனியராய் இருப்பர் அல்லாத இடத்து அவங்க இனிமையாதான் இருப்பாங்க. அப்படி இனிமை இல்லைன்னா முன்னர் நீ கூறுவாய், பனிக்குள்ளில் மாமதி போல் யான் அசப்பு ஊற, அதாவது பனி மூடிய முழுமதி போல யான் இந்த நம்ம மேல அந்த இது பசலை பருகும்போது அந்த பசுப்பு மிகுந்த தனியால் ஆவது போல அவ என்ன பண்ணாலாம், என்ன அந்த மாதிரி ஆயிடுவேன், அது உனக்கு சரியாக படுமா? நான் ஒன்றி வாழும் இந்நாளிலே தனியாளாவது எனக்கு தகுதியோ கூறுவாய். நான் இனிமே தனிச்சு இருக்கிறத நீ ஏத்துக்குவியா சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். ஐயனே, ஐயனே, போகின்ற நெஞ்சு கைவளையும்
ஐயனே போகின்ற நெஞ்சத்துடன் கைவளையும் போக நின்றது. கண்களும் பரவி பரவி நோக்குது. உருகும் பொன் போல மெய்யும் அழல்கின்றது. ஆதலில் இனி ஆற்றற்கில்லேன். நிழலைப் போல நீந்துதற்கரிய காதலை நீந்தினையோ அப்படின்னு அவளுடைய அந்த காதலை இல்லால அவ தனிச்சு இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்தை இங்கு பதிவு செய்கின்றார். எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஐயோ ஐயனே, கழலு நெஞ்சோடு கைவளை சேர்மார். அப்படி கழலு நெஞ்சோடு கைவளை சோறும் போகின்ற நெஞ்சுடன் கைவளையும் போகா நின்றது. அப்படியே மெலிஞ்சு போயிடுவாங்க இல்லையா பசலை பார்த்தா, அப்ப கை வளையல் கீழே உழுவுமா உழுவாதாங்கிற நிலையில நிக்குதான். அப்படி கண்களும் சுழலும், கண்களும் பரவி பரவி நோக்குது. இங்க இருப்பானோ அங்க இருப்பானோ, அதாவது வளையல் எப்ப கழட்டு விடணுமோ அது மாதிரி அவன் இங்க தென்பட்டுடுவானோ அங்க தென்பட்டுடுவானோ அப்படின்னு அவளுடைய கண்கள் அங்கும் இங்கும் அலைந்து பரவி பரவி நோக்கும். சுடுவுறு பொன் என மேனியும் அழலும் உருகும் பொன் போல மெய்யும் அழல்கின்றது. ஆற்றலின் ஆதலின், அதனால ஆற்றக்கெல்லேன். உன்னுடைய நிழலுல நீ பருகும் காதல்ல நித்தியோ நிழல போல நானு நித்தற்கரிய காதலை நீத்தினையோ. உன்னுடைய காதலை என்னுடைய காதலை நீ ஏத்துக்காம நீ இப்படி போயிட்டியோ ஐயனே, என் மேல நீ இருக்கமில்லையா நித்தியோ. ஓ வினா வினா எடுக்கிறார். இப்ப 1512 பாட்டுக்கு வரோம். என்ன சொல்றாரு? திருந்தும் மல்லிகை தேம்கலல் மாலை யான் புரிந்து சூடினும். அதாவது திருந்திய நல்ல அழகான மல்லிகை மலர்களை எல்லாம் எடுத்து அதுல பூச்சி இருக்கக்கூடாது, புழு இருக்கக்கூடாது, நல்ல குட்டி மொட்டா இருக்கக்கூடாது, நல்ல விரிந்து அழகா இருக்கக்கூடிய அந்த மொட்டுக்களை மனம் வீசுகின்ற அந்த மல்லிகையை எடுத்து மாலையை நான் விரும்பி அணிந்தாலும், இனிமேட்டுக்கு நான் நல்ல மனமுடைய மலரை அணிந்தா கூட மடலாய் பூங்கொடி நுண்ணிடை வருந்தும். அதாவது என்னும் அங்க சொல்றார், பேதையாய் மலர்கொடியாய் அணைய நின் மெல்லிடை வருந்துமா. இவ பூவை தலையில வச்சா கூட அவளுடைய இடை ஏத்துக்கொள்ளாதாமா, அது வருந்துமா. இந்த வஞ்ச பேதையே மலர்கொடி அணைய நின் மெல்லிடை வருந்தும் என்கின்ற வஞ்சனே, யான் கரிந்து நெய்ய காண்டலும் வல்லையோ. நான் இப்படி கருகி வருத்தம் கொள்கின்றனே, நீ இத பார்க்கறதுக்கு கூட வரலையா, வல்லையோ அப்படிங்கிறது இங்க ஒரு வினாவாக எழுதுக்கள். யான் கரிந்து நெய்ததற்கு, அதாவது நான் இப்படி கஷ்டப்படுவேனே, என் தலையில பூ வச்சா கூட எங்க என் எடை விழுந்துருமோன்னு நீ பயப்படுவியே, இப்ப நான் இவ்வளவு மனம் வருத்தத்துல இருக்கிறேன்னு நீ என்னை பார்க்க வரமாட்டியா. ஏதுவாகிற செயலை செய்ய துணிந்த நீ முன்னர் மடவாய் நுண்ணிடை வருந்தும் என்றது வஞ்சக மொழியா. அப்ப நான் தலையில பூ வச்சது கூட என்னோட இடைவெளிக்கும் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு அவ வஞ்சக மொழிதான் நீ சொல்லியிருக்கியா என்றவாறு வல்லையோ வன்மையுடையோ என்று இங்கு ஏங்குகின்றாள். அதாவது திருந்திய மலர்களாகிய மனங்கமலும் மாலையை நான் விரும்பி அணிந்தா கூட பேதையே மலர்கொடி அணைய நின் மெல்லிடை வருந்துகின்ற என்று வஞ்சகனே யான் கருதி வருந்த கண்டிருக்கும் நீ அல்லவோ. நான் இப்படி என்னைய விட்டு பிரிஞ்சு போயிருக்கே, உனக்கு வருத்தம் இல்லையா, அப்ப நீ சொன்னதெல்லாம் வஞ்சகமான பொய்யான ஒரு மொழியா அப்படின்னு சொல்லி அவள் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, தேன் விண்டு துளிக்கும் விரைத்தாரினாய், அதாவது தேன் பிரிவுற்று துளிக்கின்ற மணமாலையாய். இவளுடைய தொண்டை வாய் இருக்குல்ல, அதுல தொயில் வனமுலை கண்டு இவளுடைய தொண்டையும் வாயையும் தொயில் எழுதிய அழகிய முளையையும் கண்டு அவளுடைய தொண்டையும் அது மார்பகத்தையும் பார்த்து தேவர் கனியை என்று ஏதுவாய் வானவரும் உளம் நெகிழ்வர். இவளுடைய மனசு ஏங்குற ஏக்கத்தை பார்த்து தெய்வங்கள் கூட ஐயோ இந்த பொண்ணு இப்படி வருந்துதே அப்படின்னு மனம் வருந்துவார்களாம். மாணவர்களும் தேவர்களும் இங்கு வருந்துவார்கள்.
என்று இங்க முன்னிலை புறமொழியாக புகழ்மொழி கூறினவனே அப்படின்னு சொல்லி வண்டு கூறிய வண்ணம் அறிந்திலேன். நீ வண்டை பார்த்து கூறிய தன்மையை நான் அறியலேன். நீ வண்டை பார்த்து சொல்லல, நீ என்னதான் சொல்லியிருக்கேங்கிறது எனக்கு அப்ப புரியல. அறிந்திருந்தால் நின்னை பிரிய விடேன். நீ சொன்ன வார்த்தை எனக்கு புரியல. ஏன்னா அந்த வண்டு வந்து தேனை உரியிற வரைக்கும் அது மேல ரொம்ப அப்படியே அணைஞ்சு அப்படியே உறிஞ்சி எடுத்து அவ்வளவு இது இன்பத்தை அனுபவிச்ச அந்த வண்டு அது குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேற பூவுல போய் உணர்த்த அந்த சமயத்துல நான் சொல்லிட்டியோ அப்படின்னு நினைச்சேன். அதாவது தேன் பகிர்கின்ற அந்த மாலை இவளுடைய தொண்டையும் வாயையும் தொயில் எழுதி, அதாவது நல்லா இது பண்ண உண்டு. மாணவரும் உளம் நெகிழ்வர். இவங்க சந்தோஷமா இருந்ததை பார்த்து மாணவர்கள் கூட சந்தோஷமா, ஐயோ இவ்வளவு அன்பா இருக்காங்களே அப்படின்னு புகழ்மொழி கூறுகின்றனவனே. இப்படி இத நீ பின்னாடி நடக்க போறத நீ முன்னாடியே சொன்ன